தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. தமிழக வெற்றிக் கழகம் அதிக தொகுதியில் ஜெயிச்சு இப்போ ஆட்சி அமைக்கிற ஒரு தகுதியில் இருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 10-11 தொகுதி என்னமோ தேவைப்படுது. ஸோ அந்த தொகுதியை சின்ன கட்சிகளோட யாராவது கூட்டணி வச்சு ஜெயிச்சிக்கிற சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வன்னிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அன்னம் அருள் பிரகாசம் அப்படிங்கிறவர் சைதாப்பேட்டையில் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரபாகர் ஜேசிடி அப்படிங்கிறது 1000 விளக்குகள் தொகுதி, அதாவது 1000 லைட்ஸ் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு பிரபாகர் ஜேசிடி. அடுத்ததாக முனிரத்தினம் ஜே அப்படிங்கிறது உத்திரமேரூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாக்டர் எம் சுதாகர் காட்பாடி தொகுதியில். ஸோ வழக்கமாக இந்த தொகுதி துரைமுருகன் அவர்கள் திமுக சார்பாக அதிக முறை இங்கே வெற்றி பெற்றவர். அவருக்கு எதிராக போட்டி போட்டு இந்த முறை அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் எஸ் விஜயகுமார் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு டிவிகே சார்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா கஜேந்திரன் எஸ் பெண்ணகரம் தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜிகே மணி தான் ரொம்ப காலமாக எம்எல்ஏவாக இருந்தவர். ஸோ அவரோட மகனும் இந்த முறை காங்கிரஸ் சார்பாக போட்டி போட்டார். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இடத்துல போட்டி போட்டது. ஸோ இந்த 3 தான் முக்கியமான போட்டியாளர்களாக அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்ணகரம் தொகுதியில் டிவிகே ஜெயிச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அடுத்த 3வது இடத்துல காங்கிரஸ், அதாவது திமுக சார்பில் போட்டி போட்ட காங்கிரஸ் வேட்பாளர், அதாவது ஜிகே மணியோட மகன் 3வது இடத்துல இருக்கார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜ்குமார், இவர் கடலூர் தொகுதியிலேருந்து ஜெயிச்சிருக்கார் டிவிகே சார்பாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராஜ்குமார் பார்த்துட்டோம். பிரபாகர் ஜேசிடி அப்படிங்கிறது 1000 விளக்குகள் தொகுதி, அதாவது 1000 லைட்ஸ் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு பிரபாகர் ஜேசிடி. அடுத்ததாக முனிரத்தினம் ஜே அப்படிங்கிறது உத்திரமேரூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார் தமிழக வெற்றி கழகம் சார்பாக.